அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒர்க் பிரச்சனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுலேருந்து நடத்தப்பட்ட எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது இல்லையா, அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லோரும் எழுதியிருப்பீங்க. அதில் நம்மளுடைய கையால் எழுதப்பட்ட நோட்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டுருங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகின்ற கான்ஸ்டபிள் எக்ஸாம், அதாவது குரூப் கிரேட் 2 போலீஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா, ஸோ நவம்பர் 27 சொல்லியிருக்காங்க. அதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் நம்ம எழுதின கையா நோட்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் வர வாய்ப்புகள் உள்ளது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் 40%, அதாவது மொத்தம் 80 கொஸ்டின், அதில் 40% வந்து உங்களுக்கு 32 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 32 கொஸ்டின் நீங்கள் விடை எழுத்தால் கரெக்டான விடை எழுத்தால் மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் பேப்பர், அதாவது மெயின் பேப்பர் திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஏ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் எழுதப்பட்ட நோட்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டுருங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஜிகே நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு தமிழ் வராது. ஸோ தமிழ் வராதுன்னு இருக்கிறவங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை கேள்வி வந்துருக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்புலேருந்து மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்புல இருந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 28 கேள்விகள் வந்திருக்குது. ஸோ 6 to 8 வரைக்கும் நான் எழுதலை, அதை நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி நோட்ஸ் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க கையால் எழுதப்பட்டது. நீங்கள் புக்கை திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் கிளாஸில் வந்து ஒரு 3 ஏழு இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து 7ஆம் கிளாஸில் 3 ஏழு இருக்கும், அதை படிக்கணும். அடுத்து 8ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரே புக்காக இருக்குது, தமிழ் புக், அதை நீங்கள் படிக்கணும். 9th ஒரே புக்கு, 10th ஒரே புக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 புக்கை வந்து நீங்கள் பெற்ற வேண்டி இருக்கும். இதுக்கு தமிழுக்காண்டி. ஸோ அந்த 9 புக்கு பெறட்டதுக்கு பதிலாக நம்மளோட நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 180 பக்கம் தான் இருக்கும் மொத்தத்துலேயே. ஸோ பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க 6லேருந்து 10 வரைக்கும் வாங்கினால் மட்டுமே போதுமானது. ஆனால் போலீஸுக்கு பார்த்திங்கன்னா 6 முதல் 10 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் 6 முதல் 10 வரைக்கும் போதுமானதாக இருக்கும். மொத்தம் 180 அந்த அவ்வளோ பக்கங்கள் தான் வரும். அதை படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் 80க்கு 65+ மார்க் கட்டாயம் எடுத்துடலாம். இது என்னுடைய கட்டாயம் உறுதி. இது பார்த்திங்கன்னா போன எஸ்ஏ எக்ஸாமில் இந்த நோட்ஸை பார்த்து படித்த மாணவர் ஒரு எஸ்ஏ எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 90 மார்க் வாங்கியிருந்தார். அதுக்கான ப்ரூஃப் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ ஜிபே நான் எல்லாம் டீட்டெயிலாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அது மூலமாக அந்த நோட்ஸ் தேவைப்பட்டாங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருங்க அப்படிங்கிறத. இது பார்த்தீங்கன்னா 9th-க்கும் 10th-க்கும் மட்டும்தான். 6th to 8th நான் போடலை, அது வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது, அது போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா 6வது கேள்வி. 6வது கேள்வி நம்ம பார்க்கலாமா? 6வது கேள்வி என்ன கேள்வி பாருங்கள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் ஆராய்ந்து எழுதியது டேஷ் புதினமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 7வது எழுதியிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் பாருங்கள் மேலே இருக்குது. இந்த அளவுக்கு பாருங்கள் 73வது கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் 73வது கொஸ்டின். என்ன கொஸ்டின்? பெண் குழந்தை கொலைக்காக எழுதியது மண்ணகத்து பூந்தொழிகள். அதை தான் அப்படிங்க கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மண்ணகத்து பூந்தொழிகள் இதுதான் கரெக்டான ஆன்சர். என்ன தான் மண்ணகத்து பூந்தொழிகள் தான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் 2வது இயலேருந்து கேட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் இருக்கும் பாருங்கள். கந்தர்வணி நூல்கள்னு போட்டு எழுதியிருக்கும் பாருங்கள். கந்தர்வணி நூல்கள், சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். ஸோ யார்? கந்தர்வன். அப்போ கரெக்டான ஆன்சர் யார்? கந்தர்வன் தான் இருக்கு பாருங்கள். அதே தான் கொடுத்துருக்காங்க. கந்தர்வன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஸோ முதல் பெண் கேட்டிருக்காங்க. அது எப்படி எழுதிருக்கேன் பாருங்கள். அதாவது இது இதுவும் 10ஆம் வகுப்பில் 7வது இயலேருந்து கேட்டிருப்பாங்க. ராஜம் கிருஷ்ணன் தான் இருக்கு பாருங்கள். 69வது கொஸ்டின். ராஜம் கிருஷ்ணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? வேருக்கு நீர் புதினம். இதுதான் முதல் பெண், ஓகேங்களா. ஸோ முதல் பெண்ணை யார் தான் வாங்கியிருப்பார்? ராஜம் கிருஷ்ணன் தான் வாங்கியிருப்பார். ஸோ அதுதான் என்னது? ராஜம் கிருஷ்ணன் பீஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 9வது கொஸ்டின் பாருங்கள். உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம் எது? ஸோ இது வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா அதுவும் 10ஆம் வகுப்பில் 7வது இயலேருந்து தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7வது இயல் தான். ஸோ என்ன கொஸ்டின் பாருங்கள். 71வது கொஸ்டின் எழுதியிருக்காங்கன்னா ஹேண்ட் ரைட் நோட்டில் உப்பள தொழிலாளர்களுக்காக எழுதியது கரிப்பு மணிகள். ஸோ கரிப்பு மணிகள் தான் என்னது? கரெக்டான ஆன்சர். கரிப்பு மணிகள் தான் விடையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள் 11வது கொஸ்டின் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9th நான் 9வது இயல் நினைக்கிறேன், ஓகேங்களா. தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் எதாவது பாருங்கள். 11வது கொஸ்டின். தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் யார்? இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைட் நோட்ஸில் இருக்கும். 25வது கேள்வி எழுதியிருக்கும் பாருங்கள். தனிநாயகம் அடிகள் நடத்திய இதழ் தமிழ் பண்பாடு. நம்ம கொஸ்டின் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். இவங்க கேட்டிருக்காங்க தமிழ் பண்பாடு இதழ் நடத்தியார் கேட்டிருக்காங்க. ஆனால் தனிநாயக அடிகள் நடத்திய இதழ் யாருன்னு கேட்டு எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது? தனிநாயகம் அடிகள். இது அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்த இருக்குது கீழ்கண்டூச்சில் எது குமரகுருபர் பாடிய நூல்? 16வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது இயலேருந்து கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். நான் வந்து ஹேண்ட் ரைட் நோட்டில் 45வது கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? யாரா? குமரகுருபரர். ஸோ குமரகுருபரர் தான் என்னது? இதை மாற்றி கேட்டிருக்காங்க. என்னது? குமரகுருபர் எழுதி நூல்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், ஒரு 18வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று, ரீசனிங் அண்ட் அந்த மாதிரி கூற்று. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது இயல் இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் பறை இடம்பெறுகிறது. அடுத்து பாருங்கள், தப்பாட்ட இசை குறித்து தம் பாடலில் பதிவு செய்தவர் அருணகிரிநாதர். ஸோ 2 கூச்சு இருக்குது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 2 கூச்சுமே சரின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கேலண்டர் நோட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 29வது கொஸ்டின் பாருங்கள். தக 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 அந்த தந்தகன்ற ஒரு தாளம் பதலை திமிலை தம்பட்டம் முழுகம் பெற. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்புகழ் இந்த வரி தான் இது தப்பாட்டம் பற்றி யார் கூறுதா? அருணகிரிநாதர் கூறியிருப்பார். அடுத்து பாருங்கள், 30வது கொஸ்டின் பாருங்கள். தொல்காப்பியர் குறிப்பிட்ட கருப்பொருளில் ஒன்று அப்படின்னா என்னது? பறை. ஸோ உங்கள் என்னது அப்படி கூச்சா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னது? கூச்சு ரெண்டுமே சரியானது தான். அப்போ என்னது? கூச்சு ரெண்டு சரியானது, கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு முழுக்க வீடியோவாக இருக்குது. நம்ம நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டு வச்சுருப்பாங்க. எந்த மாற்றமும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றம் தான் இருக்கும். ரொம்ப மாற்றம் இருக்காது தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி வரைக்கும் கஷ்டம் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வட திசையில் 23வது கொஸ்டின் பாருங்கள். வட திசையில் இருந்து வீசும் காற்று டேஸ் என்று அழைப்பது. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 2வது இயலேருந்து கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஹேண்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் இருக்கும். காற்று வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று ஆகும். சொன்னது வாடை காற்றுன்னு தான் இருக்கு பாருங்கள். வாடை காற்று. ஸோ அப்போ என்னது? வாடை காற்றுங்கிறது கரெக்டான ஆன்சர். அவங்க கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க கீழேயும். அடுத்து பாருங்கள், சங்க நூல்கள் 26வது கொஸ்டின் பாருங்கள். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஸோ எல்லாரும் தெரிஞ்சு ஈஸியான கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து இது வந்து கஷ்டமான ஒரு கேள்விகள் தான் எல்லாமே. இது பாருங்கள், நம்மளுடைய அதாவது இது இந்த 10th 4வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். கரெக்டாக 26வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொட்டு ஒரு இது மாறாமல் வார்த்தை மாறாமல் அப்படி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டனுடைய ஒரு மகிமை. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தமிழ் வராதோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் கையாலாம் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், 28வது கொஸ்டின் பார்க்கலாமா? 28வது கொஸ்டின் என்னது? 10 பாட்டு நூல்கள் ஒன்று. நாங்கள் பாருங்கள், நம்மளோட ஹேண்ட் ரைட் நோட்டில் 33வது கொஸ்டின் இருக்குது. இது 10th 3வது இயலில் இருக்கும். மலைப்படுகடாம் நூல் வகை 10 பாட்டு. அவங்க மாற்றி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 10 பாட்டு நூல்கள் மட்டும் என்னது? இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 8 தொகை, இது 8 தொகை, இது 8 தொகை. இது என்னது? 10 பாட்டு. இதுதான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ மலைப்படுகடாம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதாங்க கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதாக இருக்குது, கீழே இருந்து பார்க்கலாங்களா? 33வது கொஸ்டின். இது பார்த்திங்கன்னா 10ஆம் 7வது இயலில் இருக்கும். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்த பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இது நம்மளோட ஹேண்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் தான் பாருங்க. 77வது கொஸ்டின். உழுவோருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரியாக தெரியல, ஆனால் கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர். 44வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 9th 7வது இயலில் இருக்கும். ஸோ நம்மளோட ஹேண்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின் எழுதியிருக்கிறோம். இந்திய இராணுவத்திற்கு பெண்கள் படையின் பெயர் என்னது? ஜான்சி ராணி. ஸோ ஜான்சி ராணி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக அவங்களும் எனக்கு ஜான்சி ராணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் குழு ஆரம்பித்தவர். இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 7வது இயலில் இருக்கும். நம்மளோட ஹேண்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின் எழுதியிருக்கிறோம். களஞ்சியம் என்னும் குழுவை ஆரம்பித்தவர் யார் தான்? சின்ன பிள்ளை. ஓகே, சின்ன பிள்ளைக்கு கரெக்ட் ஆன்சர். சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். 38வது கொஸ்டின் பாருங்கள். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சர் இருந்தவர் யார்? சேக்கிலார். ஸோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 9th 2வது இயலில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் எழுதியிருக்கிறோம். ஸோ சேக்கிலார் யார் அவையில் முதலமைச்சராக பணியாற்றினார்? 2ஆம் குலோத்துங்கன். கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அவங்க இப்படி கேட்டிருக்காங்க, அப்படி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குற்றால குறவஞ்சி எந்த மலையின் பெருமையை கூறுகிறது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th 6வது இயலில் இருக்கும். திருக்குற்றால குறவஞ்சின்னு இருக்கும். ஸோ அதில் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கும் நோட்ஸ் எழுதியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் போலீஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் என்பதால் 10ஆம் வகுப்பு வரை படித்தால் போதுமானது. இது வந்து எஸ்ஏ எக்ஸாம்னால உங்களுக்கு 14ஆம் கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பாருங்கள், 32வது கொஸ்டின் எழுதியிருக்க பாருங்கள். யார் விருப்பத்திற்கு என்னங்க பாடப்பட்டது? ஸோ இது என்னது? திருக்குறள் யார் விருப்பத்திற்கு எனக்கு பாடப்பட்டது எழுதியிருக்கிறேன். அது பக்கத்தில் எழுதியிருக்க பாருங்க, குற்றால மலையை பற்றி எழுதப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்னது? குற்றால மலை. அடுத்து பாருங்கள், இந்த இருக்குது மங்கை. 46வது கொஸ்டின் பாருங்கள். இது பாருங்கள் உங்களுக்கு வந்து 10th 5வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? கவிமணியில் தெரிஞ்சே தான், படிக்காதவங்களும் தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 35வது கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? கவிமணி தேசிகவிநாயக பிள்ளை. அடுத்து பாருங்கள்,
திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பாருங்கள். திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியார் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் மணக்குடவர். ஸோ நாங்கள் வந்து 44 கொஸ்டின் எழுதி பார்த்தீங்கன்னா 9th 3வது இயலில் இருக்கும். திருக்குறளுக்கு முதல் உரை யார்? மணக்குடவர்னு எழுதியிருக்கிறேன். அடுத்து பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத் தொழும் என்று தந்தை பெரியாரை பாடியவர் யார்? பாரதிதாசனில் தெரிஞ்சது தான். நாங்கள் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். தொண்டு செய்த பழுத்த பழம் டேஷ் டேஷ் அப்படி போட்டு ஸோ ஃபுல் பாட்டு எழுதாமல் டேஷ் டட்டை போட்டு எழுதியிருக்கேன். 6வது கொஸ்டின் இருக்காங்க. 9th 8வது இயலில் இருக்கும் இந்த கொஸ்டின்ங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கீழ்காண்பவற்றில் சரியான தொடரை தெரிக. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏத்தான் வந்து என்னது? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதியிருக்க மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னு போட்டு கோலை போட்டு எழுதியிருக்கேன்னா வல்லினம் மிகாது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் சேமாக தான் இருக்கும் பாருங்கள். பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் ஆகி வச்சு அடுத்து வல்லினம் மிகாது. 52வது கொஸ்டின். இது வல்லினம் மிகாது நாங்கள் எழுதியிருக்கோம். பேரச்சம் மட்டும் எழுதியிருப்பேன். இந்த இருக்கா பேரச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபுல் டீட்டெயில் அப்படி இருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த இருக்கு பாருங்கள். காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இத்தொடரில் விரதம் என்பதின் பொருள் என்ன? ஸோ இந்த விரதம் அப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th 8வது இயலில் இருக்கும். இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். அது ஒரு பொருள், அதாவது பொருள் மட்டும் எழுதியிருப்பான். அறம்னார் செயல், வெகுளி சினம், ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னறி. ஓகேங்களா? மேற்கொண்ட நன்னறின்னு புக்கில் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஷார்ட்டானது நன்னறின்னு கொடுத்துருக்காங்க. 31வது கொஸ்டினாக இருக்கும் நான் எழுதியிருக்கேன் நோட்ஸில். அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் கிளாஸில் வரும். தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள், தொல்காப்பியத்தில் உள்ள அதிகார முறை வைப்பு, இது எல்லாமே 6ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பில் வரும். ஸோ அதுக்கான தனி வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 180 பேஜஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 85 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ஹேண்ட் நோட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும் கட்டாயம். ஸோ அதுக்காக நம்மளுடைய ஹேண்ட் நீங்கள் பிசிக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மாதம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கை படித்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6+3 இயல் அப்படின்னு நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு குயிக்கான காலத்தில் நீங்கள் வந்து தமிழில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு குறுகிய வழி. ஸோ மார்க் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 32 மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஜிகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. தமிழில் கோட்டை விட்றாதீங்க. அதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ நம்மளுடைய ஹேண்ட் நோட்ஸ் இருக்குது. அது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நான் இருக்கு பாருங்கள் கீழே. காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 59வது கொஸ்டின். 10th உங்களுக்கு வந்து 7வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள். நம்ம வந்து 18வது கொஸ்டின் எழுதியிருக்கிறோம். என்ன கொஸ்டின் பாருங்கள். வலிமிகின் வழி இல்லை என்ன யார் புறநானூறு நூல். அந்த யார் கூறினார் கூட எழுதிட்டுருக்கோம். ஐயூர் முடவானார் அப்படின்னு ஒரு ஆளும் கூறியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன நூல் கூறுறது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ புறநானூறு கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட உங்களுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன இருக்கு பாருங்கள். ஒரு ஆசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகளோ சேருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9th 8வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின் எழுதியிருக்கிறோம். பல ஆசைகள் சேருவது சீர். இங்கே இருக்காங்க ஒரு ஆசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசைகள் இருக்காங்க. பல ஆசைகள் ஒன்றுக்கு மேற்பட்டாலும் அது எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது தான். எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? சீர் அப்படி தானே. ஓகே, சீர் வந்து 4 வகைப்பட கூட எழுதியிருக்கிறோம். ஸோ நம்மளோட நோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணங்கள் வந்து கம்மியாக இருக்கும், இலக்கியம் வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்து பாருங்கள் 64வது கொஸ்டின். இது வந்து 10th 8வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓசைகள் வெண்பாவின் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை, கலைப்பாவின் ஓசைன்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துகையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது பாருங்கள். வெண்பாவின் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை, கலிப்பாவின் ஓசை, வஞ்சிப்பாவின் ஓசை எல்லாமே பக்காவாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அந்த ஓசைகளில் வரக்கூடிய நூல்கள் என்ன நூல்கள் ஈர்த்து அதை கூட நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஓசை கொடுத்தாலும் எழுதிடலாம். அந்த நூல் என்ன ஓசையில் அமைந்ததுன்னு கேட்டால் கூட நீங்கள் எழுதிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். அடுத்து பாருங்கள் 65 கொஸ்டின் இருக்குது. இது 10th 8வது இயல் தான். அகவல் ஓசை உடைய பாவகை என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மாற்றில இவங்க மாற்றி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் கிளாஸில் 8ஆம் வகுப்பில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் வரும். ஸோ அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் கட்டாயம் போடுவோம். அடுத்து பாருங்கள். இந்த இருக்குது. நேதாஜி அவர்கள் 76வது கொஸ்டின். 9th 7வது இயலில் வரும். நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலில் பயணம் செய்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு வந்தடைந்தார். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோட்ஸில் பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டினாக இருக்கும். கொஞ்சம் மாற்றி இருக்கும். நேதாஜி ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் எத்தனை நாள் நீர்மூழ்கி கப்பலில் வந்தார். 91 நாட்கள் இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க எங்கேருந்து எங்கே எத்தனை நாள்னு கேட்கல, எங்கேருந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயே அவங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஜெர்மனிலேருந்து எங்கே சிங்கப்பூர். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. 4வது ஆப்ஷன் என்னது? டி. ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான்.
இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் வரும். அடுத்து பாருங்கள், கல்வியறிவு இல்லாத பெண்கள் டேஷ் போன்றவர்கள் என்று பாரதாசம் கொடுக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சு. இதுக்கு முன்னாடி பாரதியாரோட இது இருக்கும். ஸோ இதில் எழுதியிருப்பேன் கலர் நிலம் என்னென்னு எழுதியிருப்பேன், பண்படாத நிலம் அப்படின்ட்டு. இது ஃபுல் கொஸ்டின் இல்லை, இதில் ஒரு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் போடலாம் ஈஸியாக, அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் இதாக இருக்குது, 86வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 9th 2வது இயரில் இருக்கும். 9th 2வது இயரில் இந்த கொஸ்டின் இருக்கும். என்ன கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள், அதாவது அறந்தோர் பொருள்லேருந்து கேட்பாங்க. ஒரு பொருத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலாம்னா என்ன, குழினா என்ன, தூம்னா என்ன, கோட்டினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன், எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் எழுதியிருக்கும். முதல்ல கலாம் இருக்கா, கலாம கீழே இருக்குது பாருங்கள். கலாம் போர்னு, கலாம்னா போர்னு அர்த்தம். குழியினா ஒன்று கூடியும் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தோம்னானது குற்றம் தான் இருக்குது. கோட்டினா மன்றம் தான் இருக்குது. எல்லாமே பக்கமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அறந்தோர் பொருளிலிருந்து எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் என்ன இருக்காது அப்படிங்கிற பட்சத்தை பாருங்கள், இலக்கணம் மட்டும் குறைவாக இருக்கும். அதாவது இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எழுதினா புரிய வைக்க முடியாது. இலக்கணம் ஒன்று மட்டும் எழுதினா புரியாது. அதை வந்து நடத்தினாலோ இல்லை யாரோ ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு தான் புரியும், கட்டாயம் புரியும். இதை பொறுத்த வரைக்கும் நோட்ஸில் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் எழுதினா புரியாது. புரியக்கூடிய இலக்கணங்களை கட்டாயம் நோட்ஸில் இருக்கும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இருக்குது, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர். எல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான், பட் படிக்காதவங்க கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா 9th 5வது இயரில் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின் எழுதியிருப்போம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரி ஆசான் தான் இருக்குது ஓகேங்களா. சார் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள், 98வது கொஸ்டின். திருக்குறளில் பெருமை குலக்கும் நூல் எது? எல்லாத்துக்கும் ஈஸியான கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டின் தான், படிக்காதவங்களும் அந்த கொஸ்டின் கஷ்டம். அடுத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் 3வது இயரில் இருக்கும். நம்மளுடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 41வது கேள்வி எழுதியிருக்கிறோம். திருக்குறளின் பெருமை கூறுநூல் என்னது? திருவள்ளுவ மாலை. ஸோ அக்கீழ கொஸ்டின் பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிட்டப்பட்ட ஆண்டு அச்சிட்டவர் 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர். இது பார்த்தீங்கன்னா குரூப் 2லே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்லாம் நம்மளுடைய நோட்ஸில் இருந்து ஓகேங்களா. ஸோ இது போல தான் இந்த கொஸ்டின். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. அது புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th to 8th இருக்குது. அதுக்கு இந்த நான் நோட்ஸ் தான் தேடிட்டு இருக்கிறேன். நோட்ஸ் எழுதியாச்சு, அந்த நோட்ஸ் எங்கே இருக்குது அப்படி தேடி உங்களுக்கு கிரிட் ஷாட் எடுத்து நான் போட வேண்டி இருக்குது. ஸோ அதுக்காக தான் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 9th 10th மட்டும் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ இங்கே 9th 10th ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கொஸ்டின் வந்திருக்குது. இதுலேருந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ்லேருந்து 28 கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ இது போக ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து கட்டாயம் ஒரு 20+ கொஸ்டின் உங்களுக்கு எனது கட்டாயம் வந்துடும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எனது கட்டாயம் எனது நம்மளோட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸை படிச்சிங்கன்னா 60+ கொஸ்டின் எனது எலிஜிபிள் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுடலாம். இது மார்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே தான் இது. ஆனால் என்னது கட்டாயம் நீங்கள் என்னது 32 கொஸ்டின், அதாவது 32 கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் சரியான விடை அழுத்தி ஆக வேண்டும். விடை அழுத்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் எக்ஸாம் பேப்பர் என்னதுவாங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்னது நீங்கள் ஃபெயில் தான். ஸோ அதுக்காக தமிழை ரொம்ப குறைச்சி இடப்படாதீங்க. கட்டாயம் தமிழ்லேருந்து 30 கொஸ்டின் நீங்கள் போட்டே ஆகணும். இதுக்கு முன்னே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓகே தான் ஓகேங்களா. இதுக்கு முன்னே நான் ஃபஸ்ட்டு இருந்தே ஒரு 4 months மேலே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. நம்ம தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் எனக்கு கட்டாயம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் மாதிரியே தான் வழங்கப்படும். இப்போ 6ஆம் கிளாஸ் வேணும், அது ஒரு அமௌண்ட்டு ஓகேங்களா. அடுத்து 7ஆம் கிளாஸ் வேணும் ஒரு அமௌண்ட்டு, 8ஆம் கிளாஸ் வேணும் ஒரு அமௌண்ட்டு, அடுத்து 9th, அடுத்து 10th எல்லாருமே தனித்தனி அமௌண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஹையஸ்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு உள்ளே தான் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே எந்த அமௌண்ட்டுமே இருக்காது. எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா இது 6ஆம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபீஸ்க்கு இருக்கும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ 6ஆம் கிளாஸ் ஃபுல்லாக நோட்ஸ் வந்துடும். ஒரு 200 கொஸ்டின் 150 கொஸ்டின் வரும் 6ஆம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான் இருக்கும் கொஸ்டின். அது 20 ரூபா தான் இருக்கும். அடுத்து 7ஆம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து 8ஆம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும், அதனால் அது ஒரு 30 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயல்கள் இருக்கும். 9 இயல்களும் சேர்த்து ஒரு இயல் குறைஞ்சபட்சம் 50 கேள்விகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 45 இல்லைனா ஒரு 30+35 கொடுக்கலாம் ஓகேங்களா. 35 ரூபீஸ்க்கு ஒரு ஒருத்தான ஒரு நோட்ஸாக தான் இருக்கும். 10th பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. 10th தான் உங்களுக்கு முக்கியமானது. ஸோ 10ஆம் வகுப்பில் இருந்தவங்களுக்கு அதிகபட்சமான கேள்விகள் கேட்டிருக்காங்க எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப், அதாவது எங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். அதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு டெலிகிராமில் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம். வாட்ஸ்அப் இல்லை, டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம் ஓகேங்களா. டெலிகிராம் கொடுக்குறேன், டெலிகிராம் நம்பர் கொடுக்குறேன், எங்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு டெலிகிராமில் நாங்கள் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த இதுவும் பண்ண வேண்டாம். இனிமேல் படிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னே படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இனிமேல் படிக்கணும்னா கட்டாயம் என்னது இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் நிறைய போட்டிருக்கோம், தமிழ் கொஸ்டின் நிறையவே போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் வாரியாக தேர்வு கூட வச்சோம், இலவசமாக தேர்வு வச்சோம். ஸோ அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம் ஓகேங்களா. ஜிபே பண்ணிட்டு நீங்கள்
உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சிடும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.